வெறும் புல்வெளி தான், வெறும் எங்கே பார்த்தாலும் புல்மேடு தான். புல்மேடு மழை காலத்தில் தண்ணி அவ்வளோ நல்லா இழுத்து வச்சுக்கிட்டு, வெயில் காலத்தில் நல்லா பச்சை பசையாக இருந்து யானைகளுக்கு உணவு கொடுக்குது, தண்ணி கொடுக்குது, மிருகங்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்குது. நம்மளுக்கும் இயற்கைக்கு நல்ல ஒரு ஆக்சிஜன் கொடுக்குது. பாருங்க, இயற்கையை எப்பயுமே அழிக்கூடாது. ஈஸியாக இயற்கை அழிஞ்சால் நம்ம அழிஞ்சிரும். சரணமேப்பா, சரணமேப்பா. இவங்க ரிட்டர்ன் வந்துட்டாங்க சாமி. சாமி கும்பிட்டு நிறைய பேர் ரிட்டர்ன் வராங்க பாருங்க. போய் ரிட்டர்ன் வந்துட்டீங்களா? புல்மேடு மலையே அழகு தான். உங்க ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்கு பாருங்க. அங்கே ஏதாவது தேவைப்படுச்சா சாமிங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுக்குறாங்க, கஞ்சி தண்ணி கொடுக்குறாங்க. இந்த மலைகளில் யானைகள் அதிகம், கிட்டத்தட்ட ஒரு 100 யானைங்க இருக்குது. 2 சைடு புல்லுங்க. வர வழியெல்லாம் யானை சாணம் அவ்வளோ இருக்குது. இந்த மலையில் 20 புலிகள் மேலே இருக்குது. இயற்கையில் வளம் வாய்ந்த மலை, ஏகப்பட்ட மானுகள், பறக்கும் அணில். இது பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா யானை சாணி இப்போ போட்டு போயிருக்கு பாருங்க. தெரியுதா? காலில் வந்து தோற்றுருக்குது. எல்லாமே வந்து இயற்கை வாழ்ந்த மலைன்றதால பாப்பா பாருங்க, குட்டி பாப்பா. இயற்கை வாய்ந்த மலைன்றதுனால யானைகள் அதிகமான புல்வெளி இருக்கிறதுனால யானை அதிகமாக இருக்கும். அதோட உணவு இங்கே அதிகமாக இருக்குது. ஃபாரஸ்ட் ரொம்ப திக் ஃபாரஸ்ட். சுவாமியே சரணமையப்பா, சரணமையப்பா. ஃபுல்லு இறக்கம் தான். இப்போ புல்மோலேருந்து ஃபுல்லு இறங்கிட்டு இருக்கோம் பாருங்க. சன்னிதானத்துக்கு இன்னொரு 5 கிலோமீட்டர் இருக்குது. புல்மோலேருந்து ஃபுல் இறக்கம் தான். சரிங்களா? அங்கெல்லாம் கருங்குரங்கு இருக்குது, பைசன் இருக்குது. கருங்குரங்கு அங்கே பாருப்பா, அங்கே கீழே அங்கே போகுது பாரு, நடந்து 2 3 இருக்கு பாரு. இல்லை அது வேறு, இது ஃபுல் கருப்பாக இருக்கும். அந்த நிறையா நிற்கிது பாரு. அது கருங்குரங்க வேறு ஏதோ பாது. கரடியாக கூட இருக்கும். கரடி கிடையாது, கரடி குட்டியாக இருக்குமோ? கரடி குட்டியா? கரடி குட்டி டேய், குரங்கு இல்லைப்பா, அது வாழை இல்லை. கரடி குட்டியாக இருக்குமா? கரடி குட்டி தான் அது. கீழே அங்கே பார்த்து தெரியுது பாரு. ஒரு இறக்காங்கப்பா. அங்கே தெரியுதாப்பா சாமி? ரமேஷா, அங்கே தெரியுது பாரு கோயில். அங்கே தெரியுது, கீழே தெரியுது பாரு பில்டிங்கு. சன்னிதானம் தெரியுது பாரு இங்கேருந்து. அதான் கீழே வெள்ளை பில்டிங் தெரியுதா? அதான்